வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இரண்டாம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை முடிவடைவதால் அரசியல் தலைவர்கள் உச்சகட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பணிபுரியும் அண்டை மாநில தொழிலாளர்கள் வரும் வெள்ளிக்கிழமை வாக்களிக்க ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கோடைகால குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்கும் வழிமுறைகளை ஆராய சென்னையில் இன்று சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. உலக புத்தக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சர்வதேச வில்வித்தை போட்டிகளுக்கான முதல் கட்ட தகுதி சுற்று ஆட்டங்கள் ஷாங்காயில் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் கேரளம், கர்நாடகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களின் 89 மக்களவை தொகுதிகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள இரண்டாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை நிறைவடைவதால் அரசியல் கட்சி தலைவர்கள் உச்சகட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் மதோப்பூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை குற்றம் சாட்டியுள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்திலும் இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். உயர்கல்விக்கான சர்வதேச தர வரிசையில் இந்தியாவின் செயல்திறன் ஊக்கமளிப்பதாக தமது வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும், திரு அமித்ஷா மகாராஷ்டிராவிலும் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் இன்று பங்கேற்கின்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிஜேபி அரசை அகற்ற பொதுமக்கள் தயாராகிவிட்டதாக கூறியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் அக்கட்சியின் திருமதி பிரியங்கா காந்தி கேரள மாநிலம் வயநாட்டில் இன்று பரப்புரை மேற்கொள்கின்றனர். இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடையும் நிலையில் உள்ளதால் வேட்பாளர்களும் அரசியல் கட்சி தொண்டர்களும் வீடு வீடாக சென்று வாக்கு திரட்டும் பணிகளில் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். கேரளம், ஆந்திரம், கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்களில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவில் தமிழ்நாட்டில் பணிபுரியும் அம்மாநிலங்களை சேர்ந்தோர் வாக்களிக்க ஏதுவாக அன்றைய தினம் அவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனை மீறும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தொழிலாளர்கள் இதுகுறித்த புகார்களை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி 96 மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள 4வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாளுடன் முடிவடைகிறது. வேட்பு மனுக்களை திரும்ப பெற வரும் 29ஆம் தேதி கடைசி நாளாகும். அருணாச்சல பிரதேசத்தின் 4 சட்டமன்ற தொகுதிகளின் 8 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும். கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட வாக்குப்பதிவு இந்த 8 வாக்குச்சாவடிகளிலும் செல்லாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் மறு வாக்குப்பதிவு இங்கு நடத்தப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரகாண்ட் மாநிலம் எய்ம்ஸ் மருத்துவமனை பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு இன்று பட்டங்களை வழங்கி கௌரவிக்கிறார். டேராடூனில் இந்திய வன ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் நாளை பங்கேற்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் இந்திய மேலாண்மை கழகம் சார்பில் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருதுகளை புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். சுயசார்பு பாரதத்தின் மூலம் படைப்பாற்றல் திறன்களை இந்திய ராணுவம் மெருகூட்டி வடிவமைத்து வருவதாக ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே கூறியிருக்கிறார். உலகளாவிய புவி அரசியல் சூழலில் பல்வேறு மாற்றங்கள் துரிதகதியில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர், தேச நலன்களுக்காக பல்வேறு நாடுகள் போர் செய்யவும் தயங்குவதில்லை என்று எடுத்துரைத்தார். இந்நிலைமையில் ராணுவ படைப்பிரிவின் ஆயுத திறன்களை மேம்படுத்துவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சுயசார்பு எதிர்காலத்திற்கு தயாராக இருப்பதே இந்திய ராணுவத்தின் தொலைநோக்கு பார்வை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் நலன்களை பாதுகாக்க எவ்வித சவாலையும் எதிர்கொள்ள முப்படைகள் இணைந்து செயலாற்ற தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். விமான பயணங்களுக்கான புதிய நெறிமுறைகளை விமான போக்குவரத்து இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. இந்த புதிய அறிவிப்பின்படி 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் தங்களது பெற்றோர் மற்றும் பாதுகாவலருடன் அமர்ந்து செல்லும் வகையில் விதிமுறைகள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் கோடைகால குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பது தொடர்பாக 12 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பங்கேற்கும் சிறப்பு ஆலோசனை கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. தலைமைச் செயலகத்தில் பிற்பகல் நடைபெறும் இந்த கூட்டத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கின்றனர். மாநிலத்தில் குடிநீர் பற்றாக்குறையை சமாளித்து தடையின்றி பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து இதில் விரிவாக ஆராயப்படுகிறது.
கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழக எல்லைகளில் சோதனைகளை தமிழக அரசு தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது. அங்கிருந்து கோழி தீவனங்களை ஏற்றி வரும் வாகனங்கள் முழுமையான சோதனைக்கு பின்னரே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இதற்கென தமிழக கேரள எல்லை பகுதிகளில் 12 சோதனை சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தென்காசி புளியரை சோதனை சாவடியில் தடுப்பு நடவடிக்கை பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் இன்று ஆய்வு செய்தார். உலக புத்தக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. அறிவுசார் சொத்துகளான புத்தகங்களை பாதுகாக்கும் வகையிலும் புத்தக வாசிப்பின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையிலும் 1995ஆம் ஆண்டு முதல் ஏப்ரல் 23ஆம் தேதி ஆண்டுதோறும் இந்நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. புத்தக வாசிப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றன. விருதுநகர் மாவட்டம் மேகமலை புலிகள் காப்பக பகுதியான ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் காப்பகத்தில் வரையாடு கணக்கெடுப்பு பணிகள் வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. இதற்கான பயிற்சி ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்று நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் வனப்பகுதியில் தமிழகத்தின் மாநில விலங்கான வரையாடு மேம்பாட்டுக்கு இந்த கணக்கெடுப்பு பணி ஏப்ரல் 29 முதல் மே 1ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் வன விரிவாக்க மையத்தில் வன அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளிய வைபவம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. பச்சை பட்டுடுத்தி வைகையில் இறங்கிய கள்ளழகரை லட்சக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார். மதுரையில் முக்கிய விழாவான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. கண்டாங்கி பட்டுடுத்தி கையில் நேரி கம்புடன் கள்ளழகர் திருக்கோலத்தில் தங்க பல்லக்கில் அழகர் கோயிலிருந்து புறப்பட்ட கள்ளழகர் வழிநடிகளும் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இன்று காலை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் தல்லாகுளம் கருப்பணசாமி சன்னதி முன்பு வெட்டிவேர் மற்றும் 1000 பொன் சொப்பரங்களில் எழுந்தருளியதை தொடர்ந்து பக்தர்கள் புடைசூழ கோவிந்தா கோஷம் விண்ணை முட்ட வைகை கரை வந்தடைந்தார். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தில் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்வது மற்றும் நெகிழிகளை பயன்படுத்துவோருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு பாஸ்கர பாண்டியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தர்மபுரி அதியமான் கோட்டத்தில் சித்ரா பௌர்ணமியொட்டி அதியமான் அவ்வையார் திருவுருவ சிலைகளுக்கு தமிழக அரசின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி மாலை அணிவித்து இன்று மரியாதை செலுத்தினார். தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் தமிழக கேரள மாநில பக்தர்கள் வழிபட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் அருள்மிகு சித்திரகுப்தர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியொட்டி அதிகாலை முதலே சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சித்ரா பௌர்ணமியொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சித்திரகுப்தர் ஆலயத்தில் இன்று காலை முதல் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உலகிலே காஞ்சிபுரத்தில் மட்டுமே சித்திரகுப்தருக்கு என தனி கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலில் நேற்று சித்ரா பௌர்ணமி விழா தொடங்கியது. நேற்று இரவு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை சித்திரகுப்தருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார். தமிழக உள் மாவட்டங்களின் அநேக இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரோட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக 43 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இன்று பதிவாகியுள்ளது. இதனிடையே குமரிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த 3 தினங்களுக்கு மாநிலத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் கூறியுள்ளது. ஷாங்காயில் நடைபெறும் உலக வில்வித்தை போட்டிகளுக்கான முதல் கட்ட தகுதி சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்கியுள்ளன. இந்தியாவின் தீபிகா குமாரி உட்பட 8 மகளிர் மற்றும் 8 ஆடவரை கொண்ட வில்வித்தை அணி இதில் களமிறங்குகிறது. 2 கட்டங்களாக நடைபெறும் இந்த போட்டிகளில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு வரும் ஜூன் மாதம் ஆண்டலியாவில் போட்டிகள் நடத்தப்பட்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான வீர வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 2ஆம் கட்ட மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை முடிவடைவதால் அரசியல் தலைவர்கள் உச்சக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் பணிபுரியும் அண்டை மாநில தொழிலாளர்கள் வரும் வெள்ளிக்கிழமை வாக்களிக்க ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கோடைகால குடிநீர் பற்றாக்குறையை சமாளிக்கும் வழிமுறைகளை ஆராய சென்னையில் இன்று சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது.
உலக புத்தக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சர்வதேச வில்வித்தை போட்டிகளுக்கான முதல் கட்ட தகுதி சுற்று ஆட்டங்கள் ஷாங்காயில் இன்று தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.